வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் 25,695 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் இறங்க, அதாவது 25,640 கீழே தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 25,900 ரவுண்ட் ஃபிகர் அடுத்தது 26,000 நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் நீங்கள் ஓப்பனே பார்த்தீங்கன்னா டே ஹைக்கு மேலே ஓப்பன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டே ஹையில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தல அப் சைடு மூவ் ஆனிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டிலையும் டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 54,600 அப்படிங்கிறது இந்த டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அப்படி சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வாய்ப்பு, அப்படி இல்லைனா செகண்ட் சப்போர்ட்டில் எடுத்தாலும் மார்க்கெட் அப் சைடு தான் போக வாய்ப்பு. டவுன் சைடு நம்ம கொடுக்கவே இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப் சைடுக்கான மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் நியராக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்துருந்த டே ஹையோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு அது பிரேக் பண்ண முடியாமல் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்து திருப்பி அது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அந்த ரேஞ்சிலே முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டியில் வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷான ஒரு கேண்டில் தான் முடிச்சிருக்காங்க. இந்த செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் அடுத்த மூமெண்ட்ஸாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. இது நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்டில் 2 டைப்பாக போடலாம். நம்ம இப்படி இந்த டைப்பும் போடலாம், இந்தமாரி இந்த ரேஞ்சிலையும் போடலாம். இதுவும் சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்படி பார்க்குறப்ப இது வந்து தொடவே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் தொடவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா 26,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரில் செட் ஆகிற மாதிரி வருது. எப்பயுமே இந்த ரவுண்ட் ஃபிகர் இருந்தாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா இப்போ இன்றைக்கி போன ஹை தான் 25,956 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். நம்ம 26,000 அடுத்து 26,100 26,200 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,897 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25,857 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 25,806 அதுக்கடுத்து 25,666 சாத்தா நம்பராக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து வீக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர் இருக்கனால இந்த 26,000 தாண்டும் பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ரேஞ்சு கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் இருந்து அப்புறம் பிரேக் ஆகிறதான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் தெரியுது. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த செகண்ட் சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் அப் சைடு தான் போகும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய புல்லிஸ் எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த 25,806 விட்டு பிரேக் பண்ண டவுன் சைடு எப்போ எதிர்பார்க்கலாம், இதுக்கு கீழே தான் 800க்கு கீழே தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் புல்லிஷ் கேண்டில் தான் போட்டுருக்காங்க. இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், அதாவது 53,350 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இது மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைடு மூவ் ஆகிருக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீடெஸ்ட் வேணால் இந்த இடத்துல நடக்கலாம். ஏன்னா இது டபுள் டாப் ஏரியாவை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் வேணால் இந்த இடத்துக்கு இறங்கலாம். இது டே கேண்ட் செட்டப் படி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது டே கேண்ட் செட்டப் படி. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் இறங்கிறது வாய்ப்பு கம்மியாக தெரியுது. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 54,197 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 54,300 அப்படிங்கிற செகண்டு. அதுக்கடுத்து ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கும் 54,500 அடுத்தது 55,000 போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,023 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 53,935 53,891 அதுக்கடுத்து 53,741 போட்டிருக்கோம். சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சப்போர்ட்டுக்கு பாருங்கள், அதாவது செகண்டும் தேர்டும் ஒரு எல்லோ ஜோனாக எடுத்துப்போம். இதை விட்டு இறங்கினா மார்க்கெட் வந்து வீக்கு. இதை விட்டு இறங்கக்கூடாது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு.
என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லை. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுன வாய்ப்பு, இதையும் தாண்டி போகிறதுன வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தையும் தாண்டதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 54,500 தாண்டது வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி எல்லோ ஜோனில் சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் வந்து வீக்கு இந்த 300 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது ஏன் இந்த 300 போட்டுக்கணும்னு பார்த்தோம்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் வரும், இந்த ரேஞ்சு வரும், இதுக்காக அதை போட்டிருக்கோம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இப்போ இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட வந்துச்சுன்னா இந்த ரேஞ்சு தான் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. ஆனால் வீக்கு, அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு, சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இங்கேருந்து போனிச்சுன்னா வெரி புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.